டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸில் பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் ஃபார் எலக்ட்ரான். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் பார்க்கலாம். இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு சிக்மா எக்ஸு, சிக்மா ஒய், சிக்மா இசட் இந்த மூணு தான் என்ன சொல்கிறோன்னா பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ். ஸோ அதுக்கும் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது இந்த டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். இல்லை பாருங்கள், லைக் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், எல்எக்ஸ், எல்ஒய், எல்இசட். ஸோ அதில் என்ன சொல்கிறோம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் இன் எலக்ட்ரான். ஸோ அதே மாதிரி ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னா எஸ்எக்ஸு, எஸ்ஒய், எஸ்இசட். ஓகேவா? ஸோ இதோட சேர்த்து நம்ம வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கம்யூட்டேட்டிவ் ரிலேட்டோட எப்படி எழுதலாம் அப்படின்னா எஸ்எக்ஸ் எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ்எக்ஸ் எஸ்ஒய் மைனஸ் எஸ்ஒய் எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் SZ. நம்ம எப்படி LX LY இதே மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. LX LY. ஸோ ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னா LX LY மைனஸ் LY LX இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் LZன்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு இதே மாதிரி எழுதலாம். SX SYயை IH கிராஸ் SZன்னு எழுதலாம். SY SZ IH கிராஸ் SXன்னு எழுதலாம். SZ SX IH கிராஸ் SYன்னு எழுதலாம். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு அல்லன்பர்க் அண்டு கவுட்ஸ்மித் இவங்களுடைய ஹைப்போதீசிஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்தோடைய வேல்யூஸ், அதாவது SX SY அண்ட் Z எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1/2 H கிராஸ் அண்டு மைனஸ் 1/2 H கிராஸ். அதாவது ஒன்று SX இஸ் ஈக்குவல் டு SY இஸ் ஈக்குவல் டு SZோட வேல்யூஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 H கிராஸ். இது என்ன சொல்கிறோம், ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. SX SY SZ வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ½ H கிராஸ் ஈக்குவல், அதாவது ப்ளஸ் 1/2 H கிராஸ் அல்லது மைனஸ் 1/2 H கிராஸ் இந்த வேல்யூக்கு ஈக்குவல். ஆர் H கிராஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம்னா H பை 2π இப்படியும் எழுதலாம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ நியூ ஆக்சிலரி ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு அப்படின்னா சிக்மா எக்ஸு, சிக்மா ஒய், சிக்மா இசட்டை வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். So now we introduce new auxiliary operators sigma x, sigma y, sigma z. இதை தான் என்ன சொல்கிறோம், பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ். இந்த மூணு தான், அதாவது சிக்மா எக்ஸு, சிக்மா ஒய் அண்டு சிக்மா z. இது மூணு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ். பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின் மேட்ரிஸ். ஓகேவா? ஸோ எஸ்எக்ஸ் எப்படி சொல்லலாம்னா 1/2 H கிராஸ் சிக்மா எக்ஸ், அதாவது பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் ரிலேட்டட் டு த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி SY வந்து ½ H கிராஸ் சிக்மா ஒய், SZ எப்படி எழுதலாம் 1/2 H கிராஸ் சிக்மா Z எழுதலாம். ஓகே. ஸோ இப்போ இதனுடைய ஐகன் வேல்யூஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஈச் எஸ்ஸோட வேல்யூ SX SY SZ வேல்யூ என்ன சொல்லுவோம் 1/2 H கிராஸ் 1/2 H கிராஸ்ன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ½ H கிராஸில் இருக்கும். அதே மாதிரி சிக்மாவுக்கு ஐகன் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். அதாவது சிக்மாங்கிறது பவுலி ஸ்பின் மேட்ரிசஸோடைய ஐகன் வேல்யூஸ் எப்படி எழுதலாம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் 1 அண்டு மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் வந்து ஐகன் வேல்யூ. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஈச் சிக்மா மஸ்ட் பி +1 அண்டு -1 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அதே மாதிரி த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் S இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் H கிராஸ். இதுவும் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து அந்த ஆப்ரேட்டர் ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, சிக்மா ஸ்கொயர்ட் எக்ஸு, சிக்மா ஸ்கொயர்ட் ஒய், சிக்மா ஸ்கொயர்ட் Z. இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது சிக்மா ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்ட் Z இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. ஸோ இது எல்லாமே வேல்யூ வந்து 1. இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா எக்ஸு ஸ்கொயர் பண்ணிங்க, சிக்மா ஒய்யை ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் வேல்யூ 1 தான். ஸோ நம்ம ஈக்குவேஷன் 2 and 3 வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூட்டேஷன் ரூல்ஸை வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எப்படி எழுதலாம், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2i சிக்மா இசட்னு கிடைக்கும்.
எப்படி வந்துச்சு அப்படின்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐ சிக்மா இசட்னு எழுதலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ஐ சிக்மா இசட்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன எழுதுறீங்க ஐ சிக்மா இசட் எழுதலாம் மைனஸ், அதுக்கப்புறம் சிக்மா ஒய் சிக்மா இசட்க்கு பதிலாக மைனஸ் ஐ சிக்மா இசட். ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன வரும் 2 டைம்ஸ்னு வருமா ஐ சிக்மா இசட்டு ப்ளஸ் ஐ சிக்மா இசட்னு கிடைக்கும். ஸோ 2i சிக்மா இசட்னு எழுதலாம். அதே மாதிரி தான் சிக்மா ஒய் சிக்மா இசட்டுக்கும் அதே மாதிரி எழுதலாம். சிக்மா ஒய் சிக்மா இசட்டு மைனஸ் சிக்மா இசட் சிக்மா ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2i சிக்மா எக்ஸு சிக்மா இசட் சிக்மா எக்ஸுக்கு வந்து வேல்யூ சிக்மா இசட்டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸு சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் 2i சிக்மா ஒய். ஸோ இதே ஃபார்மேட்டில் நம்ம இந்த வேல்யூ எழுதலாம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எஸ்எக்ஸு எஸ்ஒய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஹெச் கிராஸ் எஸ்இசட்னு எழுதலாம். அதே மாதிரி எல்எக்ஸ் எல்ஒய் வந்து ஐஹெச் கிராஸ் எல்எக்ஸ்னு எழுதுவோம். ஓகே, உங்களுக்கு வேல்யூ தெரியும். அதாவது எல்எக்ஸு எல்ஒய்யை எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு ஐஹெச் கிராஸ் எல் இசட்னு எழுதுவோம். இதே மாதிரி எஸ்எக்ஸு எஸ்ஒய் இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஐஹெச் கிராஸ் எஸ் இசட்னு எழுதலாம். பட் இது மாதிரி ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் பவுலி ஸ்பின் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஐ சிக்மா இசட் அப்படின்னு எழுதுறோம். ஓகே, ஸோ இந்த 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2i சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் உங்களுக்கு வந்து இந்த 2i ஆல் உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ 2i சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் 2i சிக்மா எக்ஸ். இந்த 2i சிக்மா எக்ஸ் வேல்யூ எவ்வளோ பார்த்தப்போ சிக்மா ஒய் சிக்மா இசட்டு மைனஸ் சிக்மா எக்ஸ் இசட்டு சிக்மா ஒய். ஸோ இது வந்து எந்தனோட வேல்யூனா 2i சிக்மா எக்ஸுக்கோட வேல்யூ இன்ட்டு சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் இன்ட்டு அதே மாதிரி 2i சிக்மா எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் சிக்மா இசட்டுக்கு ஈக்குவல். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்மா இசட்டுக்கு ஈக்குவல். ஸோ ரெண்டு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் ஐ இன்ட்டு திஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 0க்கு ஈக்குவல். இதுவும் உங்களுக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. 2i ஆஃப் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா என்ன சொல்லலாம் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வரும் வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இது என்ன சொல்லலாம் ஆன்டி கம்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் ஆர் ஆன்டி கம்யூட். ஸோ சிமிலர்லி ஸோ சிக்மாஸ் ஆன்டி கம்யூட்ஸ் இன் பேர். ஸோ பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். ஓகே, ஸோ உங்களுக்கு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் வேல்யூ வந்து 0. அதே மாதிரி சிக்மா ஒய் சிக்மா இசட் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட் ஒரு டைம் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ்க்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்மா ஒய் சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் சிக்மா இசட்டு சிக்மா ஒய்னு எழுதலாம். அது இந்த டேமை இப்படி சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பதிலாக சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ் எழுதும்போது மைனஸ் டேம் யூஸ் பண்ணணும். ஓகே, அதான் வந்து ஆன்டி கம்யூட் ஈக்குவல் ஆன்டி கம்யூட் வித் ஈச்சர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் எழுதுகிறோம். ஸோ இது வந்து ஆன்டி கம்யூட் வித் ஈச் அதர். அதே மாதிரி தான் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்யை இப்போ திருப்பி எழுதுறீங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும். அதனால தான் இதனுடைய அடிஷனல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எப்படி எழுதலாம் ஐ இன்ட்டு சிக்மா இசட்னு எழுதலாம். சிக்மா ஒய் சிக்மா இசட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ இன்ட்டு சிக்மா எக்ஸ்னு எழுதுகிறோம். அதே மாதிரி சிக்மா இசட் சிக்மா எக்ஸை ஐ இன்ட்டு சிக்மா ஒய். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைம் வந்து 0ன்னு சொல்லணும்ல சிக்மா ஒய் சிக்மா இசட்டுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம் ஐ இன்ட்டு சிக்மா எக்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி சிக்மா இசட்டு சிக்மா ஒய் ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம் மைனஸ் ஐ சிக்மா
மைனஸ் ஐ சிக்மா எக்ஸ் அப்படின்னா இந்த டேம் வந்து வேல்யூ வந்து 0. அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் சிக்மா செட்டு, இந்த டேம் வந்து ப்ளஸ் சிக்மா செட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூயும் பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு சிக்மா எக்ஸ் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க சிக்மா இசட்டோடைய 2x2 மேட்ரிசஸ் வித் ஐகன் வேல்யூஸ் 1 and -1 எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்மா இசட் வேல்யூ வந்து 1 0 0 -1. இது வந்து சிக்மா இசட்டுடைய ஐகன் வேல்யூஸ், இது ரெண்டுமே ஐகன் வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் -1. ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் எப்படி எழுதலாம் ABCD, தென் சிக்மா இசட் வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 0 0 -1. ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது A - B C - Dன்னு கிடைக்கும். அதாவது A × 1 ப்ளஸ் A × 0, அதுக்கப்புறம் B × 1 ப்ளஸ் B × 0. ஓகே, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா A - B C - Dன்னு கிடைக்கும். உங்களுக்கு அதே மாதிரி சிக்மா இசட் சிக்மா எக்ஸ் எழுதுனீங்கன்னா சிக்மா இசட் வேல்யூ தெரியும் 1 0 0 -1. சிக்மா எக்ஸுக்கு வந்து ABCD, இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது AB - C - Dன்னு கிடைக்குது. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க, இது ரெண்டையும் வந்து இது வந்து ஈக்குவேஷன் 8 9 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா இசட் ப்ளஸ் சிக்மா இசட்டு சிக்மா எக்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா A - B C - D ப்ளஸ் AB - C - D ஆட் பண்ணிங்கன்னா A அப்புறம் 2Aன்னு வந்துருமா, -B ப்ளஸ் B வந்து 0 ஆயிரும், C - C 0 -D -D -2Dன்னு இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து ஈக்குவல்ட்டு எதுக்கு ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டோம். அப்போனா A and D வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 0க்கு ஈக்குவல். ஸோ A 2 × A 0 அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டைம் 0. அதே மாதிரி 2 × D = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0. ஸோ இதில் என்ன கிடைக்குது ஏவும் டியும் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எவரி மேட்ரிசஸ் தட் ஆன்டி கம்ப்யூட்ஸ் வித் ஈக்குவேஷன் 7th என்ன பண்ணிடுறோம் 7th ஈக்குவேஷனுங்கிறது என்ன சொல்கிறோம்னா சிக்மா இசட் தான் 7th ஈக்குவேஷன் சொல்கிறோம். சிக்மா இசட்டுங்கிறது 1 0 0 -1. ஸோ இந்த வேல்யூவோட சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஆன்டி கம்ப்யூட் வித் ஈச் அதர். ஸோ சிக்மா எக்ஸ் எப்படி சொல்கிறோன்னா 0 BC 0ன்னு சொல்லலாம். ஸோ அதில் BC வேல்யூலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஐகன் வேல்யூஸ், இந்த சிக்மா எக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து √B × Cன்னு எழுதலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் இஃப் தே ஆர் டு பி 1 and -1. ஸோ BCயோட வேல்யூ வந்து 1 and 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வி மஸ்ட் செட் BC = 1. சிம்ப்ளி த பாசிபிலிட்டி என்னவாக இருக்கும் பியும் சியும் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா சிக்மா எக்ஸ் ஸோ வேல்யூஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதனோட ஐகன் வேல்யூஸ் எப்போ 1ன்னு கிடைக்கும் அப்படின்னா B and C வேல்யூ வந்து 1 இருக்கும்போது கிடைக்கும். ஸோ சிக்மா எக்ஸ் = 0 1 1 0. சிக்மா ஒய் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0 - I 0ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பவுலி ஸ்பின் மேட்ரிக்ஸோடைய மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் 2 × 2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன கிடைக்குதுன்னா சிக்மா எக்ஸுக்கு எப்படி எழுதலாம் 0 1 1 0. சிக்மா ஒய்க்கு வந்து 0 - I 0. சிக்மா இசட் வந்து 1 0 0 -1 எழுதலாம். ஸோ இந்த 3 தான் என்ன சொல்கிறோம் பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ். தீஸ் மேட்ரிசஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் ஆர் கால்டு பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் அசோசியேட் வித் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இதை 3மே பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ். இதோட ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்தை எப்படி எழுதலாம் பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் ரிலேட்டட் டு த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி எழுதலாம்னா SX = IH 1/2 H கிராஸ் சிக்மா எக்ஸ்ன்னு எழுதலாம். அதாவது SX = I, அதாவது 1/2 H கிராஸ் சிக்மா எக்ஸ்ன்னு எழுதலாம். சிக்மா எக்ஸ் வேல்யூ தான் இங்கே பார்த்துருக்குறோம், இது 0 1 1 0. ஸோ அதை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும். அதே மாதிரி SYங்கிறது உங்களுக்கு 1/2 H கிராஸ் சிக்மா ஒய்ன்னு எழுதலாம். சிக்மா ஒய் வந்து 0 - I 0. ஓகேவா? ஸோ இந்த டைம் கிடைக்குது. இந்த சிக்மா ஒய்க்கு பாருங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், SSட் இது மாதிரி வேல்யூ கிடைக்கும். இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இதை நோட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இந்த JX JY JZ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம், அதாவது தீஸ் ஆர் சேம் எஸ் உங்களுக்கு JX JY JZ மாதிரியே கிடைக்குது. ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா when J = 1/2 இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சிக்மா ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம் டோட்டல் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் டோட்டல் பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் எப்படி எழுதலாம்னா
சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா Z ஸ்கொயர் இந்த வேல்யூவில் 1 1 + 1 + 1 வந்து 3 கிடைக்கும். ஸோ அதோட ரிலேட் பண்ணக்கூடிய ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இல்லைனா எஸ் ஸ்கொயர்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் Z ஸ்கொயர் தான். ஸோ உங்களுக்கு எஸ்எக்ஸ் வேல்யூ வந்து சொன்னோம் 1/2 h கிராஸ் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ என்ன பண்ணலாம், காமனாக இருக்கிற டைமில் எடுத்துருங்க 1/2 h கிராஸ் ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா Z ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த வேல்யூவில் 1 + 1 + 1 வந்து 3. ஸோ h கிராஸ் ஸ்கொயர் பை 4 × 3 வரும், ஒரு 3/4 h கிராஸ் ஸ்கொயர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ எஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஓட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3/4 h கிராஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு